தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு ONGC மற்றும் வேதாந்தா இடையே கடுமையான போட்டி எழுந்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி மற்றும் சென்னை என்று மொத்தமாக 32,485 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த எண்ணெய் எரிவாயு எடுக்கக்கூடிய திட்டம் தொடர்பாக இந்த விண்ணப்பம் என்பது கோரப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டரை எடுப்பதற்காக ONGC, பொதுத்துறை நிறுவனமான ONGC மற்றும் தனியார் நிறுவனமான வேதாந்தா நிறுவனம் இடையே கடுமையான போட்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கி வந்ததும் வேதாந்தா நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை மற்றும் கன்னியாகுமரி கடற்பகுதிகளில் இந்த எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுப்பதற்காக இந்த இரண்டு நிறுவனங்களுக்கிடையே கடுமையான போட்டி நிலவுவதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகிறது. தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு புதைந்திருப்பதாக ஏற்கனவே பல்வேறு ஆய்வுகளில் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக வேளாண் மண்டலத்தில் கண்டறியப்பட்ட அந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான அந்த எதிர்ப்பை தொடர்ந்து அந்த திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் தற்போது சென்னை மற்றும் கன்னியாகுமரி பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதிகளில் இதே வளமான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுக்கள் புதைந்திருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் அந்த பகுதிகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் அந்த திட்டத்தை தொடங்குவதற்காகவும் யாருக்கு அனுமதி என்ற ஒரு டெண்டர் என்பது கோரப்பட்டது. அதில் ONGC மற்றும் வேதாந்தா நிறுவனங்களிடையே இந்த கடுமையான போட்டி நிலவுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய முக்கிய நிர்வாகி திரு சேதுராமன் நம்முடன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த இரண்டு நிறுவனங்களுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டி தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக சென்னை கன்னியாகுமரி பகுதியில் இந்த அகழாய்வு மேற்கொள்வதற்கான இந்த ஆய்வு மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? அந்த இடத்துல என்ன வளம் இருக்கு? என்ன போட்டி இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கிடையே? பொதுவாக இன்றைக்கு சர்வதேச சூழலில் உள்நாட்டு உற்பத்தியில எண்ணெயில் அதிகப்படுத்தணுன்ற அடிப்படையில மத்திய அரசு பல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கு. அந்த அடிப்படையில திறந்தவெளி அனுமதி அப்படின்ற அனுமதியில் 9வது சுற்றுல இந்த 4 இடங்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில ஒரு 5330 சதுர கிலோமீட்டர்லையும், அதே போல கன்னியாகுமரிக்கு தெற்கு முனையில இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஏனைய 3 வட்டாரங்களும் ஏலம் விடப்பட்டது. கடந்த ஜனவரி மாதத்துல ஏலம் விடப்பட்டது. பிப்ரவரி மாதத்துல இறுதி நாள் என்று கூறப்பட்டு இப்ப செப்டம்பர் வரைக்கும் அதனுடைய காலக்கெடு என்பது நீட்டிக்கப்பட்டு தற்போது யாரெல்லாம் போட்டியிடுறாங்கன்ற அந்த விண்ணப்பம் என்பது DGH மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. இது நாம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி தெற்கு முனையில இருக்கக்கூடிய அந்த வாங்கடை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில அதிகமான மீன் வளங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களும் அந்த பகுதியை சேர்ந்த ஆர்வலர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இந்த செய்தி வெளிவந்த பிறகு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில மாநில அரசு உடனடியாக ஏற்கனவே தரைப்பகுதியில் சுல்தான் இஸ்மாயில் கமிட்டி ஒன்று போடப்பட்டு அவருடைய அறிக்கை என்பது நிலுவையில் இருக்கு. ஆழ்கடல் பகுதியில் எடுக்கும் போது இன்றைக்கு விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வளமான ஒரு தொழிலாக இருப்பது மீன் வளம் என்பது. அப்ப இந்த மீன் வளத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்றத மாநில அரசு உடனடியாக ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு போட்டி என்பது ONGC மற்றும் வேதாந்தா 2 நிறுவனங்கள் போட்டி போடுறது. வேதாந்தாவோட முன் அனுபவம் நமக்கு ஏற்கனவே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல இருக்கு. ஒரு பெரு நிறுவனம் அவர்களுடைய லாபத்திற்காக எதையும் செய்ய துணியக்கூடிய நிறுவனமும் இதுல போட்டியிடுறது என்பது மீனவர்கள் மத்தியிலையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இதுதான் இன்றைக்கு இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கருத்தாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சேதுராமன்.